ஃப்ரைடே மார்னிங் ஆடிப்பெண்டுக்கு மொதல் நாள் வீடெல்லாம் கழுவி விட்டாச்சு. கழுவிட்டு பாப்பா வந்து பாத்திரம் துணியெல்லாம் ஊற வச்சுட்டு பெட்ஷீட்லாம் ஊற வச்சு துவைச்சாச்சு. பாப்பா வந்து வீடெலாம் கழுவிட்டு இருந்தா. அம்மா வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பா என்னோட பொண்ணு வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தா தண்ணியில். சரி ஆடி 18 அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடி 18 அன்னைக்கு தமிழக ஆறுகள் வந்து நல்லா பெருக்கெடுத்து ஓடுமாமா. அப்புறம் வந்து அந்த ஆறுகள் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் வந்து சிறப்பு வழிபாடுகள் அப்படின்றது நடக்குமாமா. முளைப்பாரிலாம் எடுத்து நல்ல விசேஷமாக கொண்டாடுவாங்களாமா. அதனால தான் ஆடி 18 அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி 18 ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வயநாடு இஷ்யூ தான் பெரிய ப்ராப்ளமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆறு வந்து வெள்ளமாக மாறி அது நிலச்சரிவை ஏற்படுத்தி 200க்கும் மேற்பட்ட உயிர்களை வந்து காவ வாங்கிருச்சு. அதுவே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, மனசு ரொம்ப வலிக்குது. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்.